சரி, ராஜா கதை சொல்லவா? இந்த குழந்தை உடனே திங்க் பண்ணுது. ராஜா ஆடு. சரி, ஆட்டு ராஜா கதை சொல்லவா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 கோட் கிங்கும் சேர்ந்து இந்த கதையை கேட்டுட்டு குழந்தை இருக்குல்ல, குழந்தை, அட என்னப்பா நீ கதை சொல்ற, நீ போப்பா, எனக்கு மங்காத்தா கதை தான் வேணும்னு சொல்லியிருக்கு. பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் முடிச்சு அலைறீங்கடா இந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா? ஹாய் கைஸ், பேசிட்டு இருக்கு நான் உங்க வீச்சு ரஞ்சித். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஊரே கலக்கிட்டு இருக்க தி கோட். ஏடா ட்ரைலர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன்னா, வெட்ட வேண்டிய ஆடு ஓடிச்சு, அதை பிடிக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. எனவே கோட் ட்ரைலர் பார்த்தாச்சு. இன்னும் பெருசா இல்லை, இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது கதைக்களம் இப்படிதான் இருக்கு. நார்மலா சொன்னா நல்லா இருக்கு. அதனால வந்து ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவும் சேர்ந்து தூங்க போகும்போது அதனோட குழந்தை கதை கேட்கிற மாதிரி ஒரு மாடலேஷன் சொல்ல போறேன். ஜஸ்ட் ட்ரை தான், நல்லா இல்லைன்னா கலாய்க்காதீங்க. அப்புறம் வந்து படம் வந்தப்போ என் கதை வந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்து காப்பிரைட்ஸ் எல்லாம் உழுவு மாதிரி இருக்கும். அப்பா தூங்கிட்டு இருக்கு, குழந்தை அப்பா ஏதாவது கதை சொல்லுப்பா. என்ன கதை, யார் வயசு அப்படின்னு ரொம்பலாம் டேரக்டா இருக்கும். தளபதி வயசு தான், லைட்டா ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா விட்டுருக்கு. என்ன கதை அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லுப்பா. சரி, ஆடு கதை சொல்லவா? அது என்னப்பா அது ஆடு கதை அப்படின்னு அந்த குழந்தை கேட்டு. சரி, ராஜா கதை சொல்லவா? அந்த குழந்தை உடனே திங்க் பண்ணுது. ராஜா ஆடு. சரி, ஆட்டு ராஜா கதை சொல்லவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆட்டு ராஜா கதை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தை ஒரு ஊர்ல, என் வயசு அடுக்கு, ஒரு ஊர்ல ஒரு கோட் கிங் இருந்துச்சு. அந்த கோட் கிங்கு ஃபேமிலியோட பேங்காக் போச்சான். பேங்காக்னா என்னப்பா, ஒரு இடமா? எதுக்காக போனாங்கப்பா? ஹனிமூனுக்காக போனாங்கம்மா அப்படிங்கிறாரு அந்த குழந்தை. உடனே ஹனிமூன்னா என்னப்பா அப்படின்னு அந்த குழந்தை, அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் என்னால கதை சொல்ல முடியாது. சரி சரிப்பா, நான் பேசல, நீ விடுப்பா அப்படின்னு அந்த படம் சொன்ன உடனே கதையை சொல்ல ஃபேமிலியோட பேங்காக் போன கோட் கிங் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நரி கூட்டம் கோட் கிங்க வேட்டையாட நினைக்கும். அப்படியும் வச்சுக்கலாம். கதைப்படி பார்த்தா இந்த கோட் கிங்கு நிறைய வேட்டையாட போனது கூட எப்படின்னு வச்சு. ஆனா இந்த குழந்தைகிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. கோட் கிங்க நரிங்கெல்லாம் சேர்ந்து வேட்டையாடணும்னு நினைக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா கோட் கிங்கு கடுப்பாடி, ஏண்டா ஹனிமூன் வந்தவன என்னைய ஆங்கிரி பேர்டா மாத்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு வெடி வச்சு கொண்டுருச்சு. நிறையெல்லாம் செத்து போச்சுன்னு நினைச்சிட்டு கோட் கிங்கும் தன்னோட ஊருக்கு போயிடுச்சு. ஆனா இங்கதான் என்ன ட்விஸ்ட், நரி இன்னும் சாகல. இப்ப நரி என்ன பண்ணுச்சு, 30 வருஷமா பேங்காக்லயே உட்காந்து கோட் கிங் எப்படி எல்லாம் கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு. அதுக்குள்ள கோட் கிங்கோட பையன்லாம் வளர்ந்துட்டான், நல்லா வளர்ந்துட்டான், இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நரி வந்து இதுக்கு மேல வயசாகி செத்துருவான். சாவறதுக்கு முன்னாடி நம்மள கொல்ல நினைச்ச ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கொன்றுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு கோட் கிங்க பழி வாங்க வரும். அந்த இடத்துல என்ன ஆகி போச்சு, அந்த இடத்துல ஒரு கோட் கிங் இருந்தா பரவாயில்ல, 2 கோட் கிங்கும் சேர்ந்து இந்த நரி எப்படி கொல்றதுன்றதான் கதை அப்படின்னு அந்த தூங்க போற குழந்தைகிட்ட உங்க அப்பா கதை சொல்லியிருக்காரு. இந்த கதையை கேட்டுட்டு குழந்தை இருக்குல்ல, குழந்தை, அட என்னப்பா நீ கதை சொல்ற, நீ போப்பா, எனக்கு மங்காத்தா கதை தான் வேணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அவங்க அப்பா, முளைச்சு 3 இடம் உள்ள, அதுக்குள்ள மங்காத்தாவா, மூடிட்டு பாரு என் முடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட க்ளோஸ் பண்ணிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கதையில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அட இன்னுமாமா சொல்றேன், இதாங்க ட்விஸ்ட், இவ்வளவுதாங்க ட்விஸ்ட். இதுக்கு மேல நீங்க ட்விஸ்ட் எதிர்பார்த்து உட்காந்துருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டேன். ஸோ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல கழுவி ஊற்றிட்டு போறோம், ஊற்றி விட்டு போங்க. நான் அப்புறமா தண்ணி வச்சு தொடச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் முடிச்சு அலைறீங்கடா இந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா?